அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேசஞ்சர் வெசல் பிகின்ஸ் கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஹைட்ரஜனை வந்து ஒரு ஃபியூவலா பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் வெசல் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் சர்பானந்த் சோனோவால் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னா வாரணாசியில வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வாரணாசி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அண்டர் த கோல்ட் கார்ட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்ட் பை யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், ஹவு மச் அண்ட் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பே டு கெட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்க குடியுரிமை வாங்கணும், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்க போறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து குடுத்துட்டோம்னா, நம்ம 5 வருஷத்துக்கு அங்க இருந்துக்கலாம். 5 வருஷம் அங்க இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுறோம். சரியா? இப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்தியன் ரூபீஸ்ல பார்க்குறப்ப 9 crore. சரியா? $1 இஸ் ஈக்குவல் டு 90 ரூபீஸ்ல அந்த கணக்குல போட்டுருணும். அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் யோர் மனி யோர் ரைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பி, செபி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்ப் மாரி ஆர்கனைஸ் பண்ணி, டிஜிட்டல் வழியா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அந்த அன்கிளைம்ட் டெபாசிட்ட வந்து அ ரைட்ஃபுல் பெர்சன்ஸ் கிட்ட குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ரிட்டர்ன் அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசெட் டு ரைட்ஃபுல் சிட்டிசன்ஸ். ஸோ ஒரு ஒரு டெபாசிட் 10 இயர்ஸா யாருமே அத எடுக்கல அப்படின்னா, அத வந்து அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அத அவங்க தேவையானவங்களுக்கு திருப்பி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த யுவர் மனி யுவர் ரைட் மூவ்மென்ட்டோட அப்ஜெக்டிவ். அடுத்தது, The Charaicung festival was recently hosted in which state of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராய்ச்சுங் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அஸ்ஸாம்ல மஜூலி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. சரியா? அஸ்ஸாம்ல மஜூலி அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கு. லாஸ்டா, சம்பன் இஸ் அ பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் விச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பன் அப்படிங்கிற பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.